வாழைத்தண்டு நாம் அன்றாடம் சாப்பிட வேண்டிய ஒரு மிக முக்கியமான உணவு. இன்றைக்கு நகர்ப்புறங்களில் பெருகி வரக்கூடிய சிறுநீரக ஒரு தாவிதம், சிறுநீரக தொற்று நோய்கள், சிறுநீரக கற்கள், சிறுநீரகத்தில் அடர்வு கூடி வரக்கூடிய நீர் கிரீச்சரம் அல்லது நீர் எரிச்சல், அத்தனைக்கும் வாழைத்தண்டு ஒரு அற்புதமான மருத்துவ உணவு என்கலாம். இந்த மருத்துவ உணவுங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிம்பாங்க. வெறும் பசிக்காகவும் ருசிக்காகவும் மட்டும் உணவு இல்லாமல் அதையும் தாண்டி உடல் நலத்திற்காக பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனல் ஃபுட் என்று நம்மளுடைய மருத்துவம் சொல்கிறது. அந்த வகையில் வாழைத்தண்டு மிக முக்கியமான உடல் நலத்தை பேணக்கூடிய ஒரு உணவு. அந்த வாழைத்தண்டை நம்ம சாறாகவோ பொரியலாகவோ இல்லை வாழைத்தண்டை நேரடியாக பிழிந்து சாறு எடுத்து அப்படியே சாப்பிடுவதோ, இப்படி எது மாதிரி செய்தாலும் வாழைத்தண்டு உடலுக்கு பல வகையில் நல்லது பயக்கும். குறிப்பாக சிறுநீரக கற்கள் அடிக்கடி வர்றவங்க கல்லை ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்து நீக்கினாலும் சரி, இல்லை மருந்துகள் எடுத்து சித்த மருந்துகள் மூலிகை மருந்துகள் எடுத்து நீக்கினாலும் சரி, மீண்டும் அந்த கற்கள் தலை காட்டாமல் இருக்க அவ்வப்போது வாழைத்தண்டு சாறு அருந்துதலே வழக்கமாக வைத்திருக்கணும். உடல் எடை மிக கூட இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கிறதுக்கும், அவ்வப்போது சிறுநீர் எரிச்சல் வருது, எரிச்சலோடு சேர்ந்து ஒரு சரியான அளவில் யூரின் வருது ஆனால் மிக குறைந்த அளவில் தான் யூரின் போகுது, நல்லா வரலை, இல்லை சதை அடைப்பு இருக்குது, ஒரு ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட்னால ஆண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுங்கிற உந்துதல் வரும், ஆனால் சரியான அளவில் சிறுநீர் போகாது. இந்த எல்லா சூழல்லையும் வாழைத்தண்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவ உணவு என சொல்லலாம்.